அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மோசமான வானிலை காரணமாக மண் சரிவு அபாய எச்சரிக்கை, பொதுமக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். போலீசாரால் மற்றொரு துப்பாக்கிச்சூடு, தமிழர் பகுதியில் தொடரும் பரபரப்பு இரவுகள். பாடசாலை கல்வி நடவடிக்கை குறித்து கல்வி அமைச்சின் அறிவிப்பு. ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. கடவுச்சீட்டு அலுவலகத்தின் பணிகள் மீண்டும் ஆரம்பம், பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல். மஹிந்தவையும் ரணிலையும் சிறையில் அடைக்க வேண்டும். கசப்பு தேரரால் நாட்டில் ஏற்பட போகும் குழப்பம், கெஸ்பேவ நகர சபையில் ஒலித்த இனவாத கோஷம். சிஐடியில் முன்னிலையாகாத கோட்டபாய ராஜபக்ச. கொழும்பு பிரபல உணவகம் ஒன்றில் சாப்பாட்டில் பாம்பின் தலை, காணொலியால் சர்ச்சை. 105 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேரள கஞ்சா மீட்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக மத்திய மாகாணத்தின் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களில் உள்ள 3 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இன்று இந்த அறிவிப்பை வெளியிட நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய நுவரெலியா மாவட்டத்தின் வலப்படை மற்றும் நில்தண்டாகின ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கண்டி மாவட்டத்தின் பாதக ஏவாகெட்ட பிரதேச செயலாளர் பிரிவுக்கு 1ஆம் நிலை மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மண் சரிவு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு நாளை காலை 6 மணி வரை செல்லுபடியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வசிப்பவர்கள் இது தொடர்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் தெரிவிக்கின்றது. தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஸ்வமடு பகுதியில் நேற்று நள்ளிரவு கெப்ரக வாகனம் ஒன்றின் மீது போலீசாரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. நள்ளிரவு 12:45 மணியளவில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் மீதே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது துப்பாக்கிச் சூட்டில் வாகனத்தின் சக்கரத்தில் சிதைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த கெப்ரக வாகனத்தின் உரிமையாளரால் கடந்த வாரம் டிப்பர் வாகனத்தில் மண்கொட்டு செல்லப்பட்ட போதும் தர்மபுரம் போலீசாரால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. இதற்கிடையில் கடந்த 10ஆம் தேதி அதிகாலை 1:18 மணியளவில் யாழ்ப்பாணம் மண்டித்தீவு பகுதியில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சிறுவன் உயிரிழந்தமை பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 2026ஆம் ஆண்டிற்கான 1ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் இன்று நிறைவடைந்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 1ஆம் தவணையின் 3ஆம் கட்ட பணிகள் எதிர்வரும் மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை மீண்டும் ஆரம்பமாக உள்ளன. இதேவேளை 2025ஆம் ஆண்டிற்கான காப்பூத்து சாதாரண பரீட்சைகள் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகி வியாழக்கிழமை நிறைவடையும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரிகளுக்கான பரீட்சை அனுமதி அட்டைகள் ஏற்கனவே தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு சலுகைகளை வழங்குவதற்கென இணையதளம் மூலம் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓய்வூதிய திணைக்களம் இதற்கான வசதிகளை செய்துள்ளது. திணைக்களத்துடன் தொடர்பில் உள்ள 20 ஓய்வூதியதாரர் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு இதுகுறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பங்கேற்றவர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டன. விசேடமாக தற்போது கையில் உள்ள கையடக்கு தொலைபேசி ஊடாக ஓய்வூதியதாரர்கள் அணுகக்கூடிய பல சேவைகள் ஓய்வூதிய திணைக்களத்தினால் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதுடன் ஓய்வூதியதாரர்களின் பணம் தொடர்பிலும் செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தற்போது சரி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திணைக்களத்தின் நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மற்றும் பிரதி கட்டுப்பாட்டாளர் மகேஷ் கருணாதாச தெரிவித்துள்ளார். அதன்படி விமான அனுமதி சீட்டு வழங்கும் பணிகளும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன.
மேலும் ஒரு நாள் கடவுச்சீட்டு மற்றும் விசாக்கள் வழங்குதல் தற்போது வழக்கம் போல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். அவசர மற்றும் அத்தியாவசிய தேவைகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களத்தின் கிளை வலையமைப்புகளின் செயல்பாடுகளும் தற்போது வழக்கம் போல் இயங்கி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கடவுச்சீட்டை பெற அவசர தேவையில்லாதவரும் இன்று குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அலுவலகங்களுக்கு வர வேண்டாம் என்றும் அடுத்த திங்கட்கிழமை வருமாறும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் தரவு அமைப்பில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப பிழை காரணமாக ஒரு நாள் மற்றும் சாதாரண கடவுச்சீட்டுகளை வழங்க முடியவில்லை. இந்த நிலைமையை சரி செய்ய அலுவலக ஊழியர்களும் தேவையான தொழில்நுட்ப குழுவும் தற்போது பணியாற்றி வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சவையும் ரணில் விக்ரமசிங்கவையும் சிறையில் அடைக்க வேண்டும் என முன்னணி சமூக செயற்பாட்டாளரான அருத்தத்தை ஜீவந்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். அறகலிய போராட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அதுகோரல மற்றும் அவரது மெய்பாதுகாவலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் உண்மையான குற்றவாளிகள் மஹிந்தவும் ரணிலும் என அவர் தெரிவித்துள்ளார். போராட்டத்தின் போது உண்மையான வன்முறையை தூண்டியவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக திரிவதாக தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட 12 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இந்த கொலைகளும் வன்முறைகளும் ஏற்படுவதற்கான தூண்டுதலாக செயற்பட்டவர்கள் யார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வன்முறைகளை தூண்டிய போலீஸ் மா அதிபர்கள் ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்களுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்த வேண்டும் என உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுப்பதாக அருத்தத்தை தெரிவித்துள்ளார். இந்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் வரையில் அமைதியான முறையில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கசப என பெயரை குறிப்பிட்டு கசப தேரருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தியதாக கெஸ்பேவ நகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் சபையில் நேற்று பதற்றம் ஏற்பட்டது. கெஸ்பேவ நகர சபையின் ஆட்சி தேசிய மக்கள் சக்தியின் கீழ் உள்ளது. அதன் சபை நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பமான நிலையில் சபையில் ஆளும் கட்சி உறுப்பினர் ஒருவர் கசப தேரரின் பெயரை குறிப்பிட்டு அவமானப்படுத்தும் வகையில் பேசியதாக சர்வஜன கட்சியின் உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, நாங்கள் சிங்கள பௌத்த தர்மத்துக்கும் பௌத்த பிக்குகளுக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்கள். கசபதேரர் நாட்டின் சிங்கள பௌத்த மக்களுக்காக போராடியவர். அவருக்கு அவமானம் ஏற்படுத்தும் வகையில் பேசியதை வாபஸ் பெற்றுக் கொள்ளுமாறு கடும் இனவாத உரையை நிகழ்த்திவிட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் வெளிநடப்பு செய்துள்ளனர். அதன் பின்னர் ஹெஸ்பேவ நகர சபைக்கு முன்னால் பதாதைகளை ஏந்தியவாறு 7 கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு வரவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு நடைபெறும் விசாரணை ஒன்றுக்காக வருமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னர் அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இந்த நிலையில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கோட்டபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவ தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே அவர் இவ்வாறு அழைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக கோட்டபாய ராஜபக்சவிற்கு கடந்த வெள்ளிக்கிழமை எழுத்துப்பூர்வ அறிவிப்பு அனுப்பப்பட்டிருந்தது. கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டு தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பலருக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கியதை அங்கீகரிக்கும் கடிதங்கள் வெளியிடப்பட்டமை தொடர்பில் இவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதேவேளை கோட்டபாய ராஜபக்ச அங்கு முன்னிலையாகாமைக்கான காரணம் சரியான காரணங்கள் இதுவரை வெளியாகாத நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பு பம்பலப்புட்டி பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றின் சாப்பாட்டில் பாம்பின் தலை இருப்பதாக சமூக ஊடகங்களில் காணொலி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குறித்த உணவகத்தில் வியாழக்கிழமை காலை சாப்பிட்ட நபரொருவர் தனது சாப்பாட்டில் சிறிய பாம்பின் தலை போன்ற பகுதி இருந்ததாக கூறி சமூக ஊடகங்களில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த காணொலி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது. எனினும் காணொலி குறித்த உணவகத்தின் நிர்வாகம் கடுமையாக மறுப்பு தெரிவித்து தமது உணவகத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லை என கூறியுள்ளது. அத்தோடு காணொலி வெளியான சிறிது நேரத்திலேயே பொது சுகாதார பரிசோதகர்கள் உணவகத்துக்கு வந்து சோதனையிட்டனர். காணொலியை வெளியிட்ட நபர் அனைவரதும் கவனத்தை பெறுவதற்காக இவ்வாறான காணொலியை வெளியிட்டுள்ளார் என கடை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
இதுகுறித்து கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி கே ஸ்ரீ பிரதாபன் தெரிவிக்கையில், பம்பலப்பட்டி உணவக சர்ச்சை குறித்து இதுவரை முறைப்பாடு எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக கூறினார். உணவகத்தின் உணவு மாதிரிகளை பெற்று பரிசோதனை செய்ய உள்ளோம். அந்த உணவகத்தில் சுகாதார சீர்கேடுகள் காணப்படுவதாக கண்டறியப்பட்டால் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று பளை போலீசாருடன் மாசார் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு சோதனையின் போது சுமார் 105 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 14 கேரள கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பாக பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.